எல்லாருக்கும் தைத்திங்கள் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கலோ பொங்கல், உங்க வீட்டுல பொங்கல் வைக்க, பொங்கலோ பொங்கல் பொங்கல் வைக்க, எல்லோரும் சந்தோஷமா இருக்க, ஆமா சந்தோஷமா இருக்க, பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட, பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட, இதோ இதோ நாங்கள் தருகிற கிராமிய திருவிழா. கிராமிய திருவிழா. அதாவது நம்ம போகி போகின்னு ஒண்ணு சொல்றோம். போகி போகின்னு ஒண்ணு சொல்றோம். அதாவது பழையன கழிந்து புதியன புகிறது தான் போகி. ஓஹோ. அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல ரஜகத துர்க பதாதிகளோட அந்த போகியை விரட்டுவதற்காக, போகியை விரட்டுறதுக்கு ஒரு பெரிய ஜமா நடத்துவாங்க. அந்த ஜமா திருவண்ணாமலையில இருந்து பாப்பம்பாடி ஜமாவா முனுசாமி ஜமாவா ஆடி வருது ஜமா வருது ஜமா இப்ப வருது ஜமா இப்ப வருது ஜமா Hey! 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 Hey, da. Hey, da 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 da. Hey. Hey! Yeah! தகர்தோம்.
தக்க 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 தக்கிருத்தோ. தக்கிட தக்கிட தக்க தக்கிட தக்கிட தக்க தக்கிட தக்கிட தக்கத்தோ கத்தா. பார்த்தமே. வறுமை போகணும்ங்கிறதுக்காகவும், வறுமை போகணும்ன்றதுக்காகவும், விவசாயிகளுடைய உயிர் பாதுகாக்கப்படணும்ங்கிறதுக்காகவும், விவசாயிகளுடைய உயிரை பாதுகாக்கணும்ன்றதுக்காகவும் பாப்பம்பாடி ஜமா முனுசாமியோட ஜமா எப்படி ஜமாச்சுன்னு பாத்தீங்களா? சரியா சமாச்சாங்க. அதுதான் எங்க ஜமா. அதான் எங்க நம்ம ஜமா. இதான் நம்மளோட ஜமா. நம்மளோட ஜமா. மக்களோட ஜமா. மக்களோட ஜமா. மனிதர்களோட ஜமா. மனிதர்களுடைய ஜமா. இந்த ஜமாவை பாராட்டி பொங்கல் பாட்டு ஒண்ணு வருது. பொங்கல் பாட்டு எப்பளையோ பாட்டு இருக்கும், நிறைய இருக்குது. அந்த பாட்டுக்குள்ள அகடப்பாட்டு, விகடப்பாட்டு, ஒயில் பாட்டு, ஆதி பாட்டு, அந்த பாட்டு, பொங்குற பாட்டு, பொங்க நேணுங்கிறதுக்காக போடுற கொலவ பாட்டு, அப்படி ஒரு பாட்டு வருது. இப்ப வருது இயலு, இசை, நாடகம். இது மூணு சேர்ந்ததுதான் முத்தமிழ். அந்த முத்தமிழ் திருவிழா, தமிழர் திருநாள கொண்டாட வருது. ஒரு பாட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம் பாட்டனாமும் பார்க்கலாம். இயலிசை நாடக முத்தமிழ் தந்தது எங்கள் தமிழினமே, சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தது எங்கள் தமிழினமே. இயலிசை நாடக முத்தமிழ் தந்தது எங்கள் தமிழினமே, சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தது எங்கள் தமிழினமே. மரபு கலைகள் எல்லாம் வளர்த்தது எங்கள் தமிழினமே, மண்ணின் கலைகள் எல்லாம் வளர்த்தது எங்கள் தமிழினமே. மரபு கலைகள் எல்லாம் வளர்த்தது எங்கள் தமிழினமே, மண்ணின் கலைகள் எல்லாம் வளர்த்தது எங்கள் தமிழினமே. இயலிசை நாடக முத்தமிழ் தந்தது எங்கள் தமிழினமே, எங்கள் தமிழினமே. அழகிய சிற்ப கலைகளும் வளர்த்தது எங்கள் தமிழினமே. ஆடற் கலைகள் அனைத்தும் வளர்த்தது எங்கள் தமிழினமே. அழகிய சிற்ப கலைகளும் வளர்த்தது எங்கள் தமிழினமே. இசைக்கென பண்கள் ஈன்று கொடுத்தது எங்கள் தமிழினமே. இசைக்கென பண்கள் ஈன்று கொடுத்தது எங்கள் தமிழினமே. இயலிசை நாடகம் வளர்த்தது எல்லாம் எங்கள் தமிழினமே. இயலிசை நாடகம் வளர்த்தது எல்லாம் எங்கள் தமிழினமே. இயலிசை நாடகம் முத்தமிழ் தந்தது எங்கள் தமிழினமே, எங்கள் தமிழினமே.
பாத்தீங்களா? எங்கள் தமிழினம். எங்கள் தமிழினம். இயலை வளர்த்தது நாங்க, இயலை வளர்த்தது நாம. இசையை வளர்த்தது நாங்க, இசையை வளர்த்தது நாங்க. அதுக்கப்புறம் நாடகத்தை வளர்த்தது நாங்க. நாடகத்தை வளர்த்ததும் நாங்க. இந்த தமிழை வளர்ப்பதற்காகத்தான் முத்தமிழ் பொங்கலா, முனைந்து வைக்கிற பொங்கலா, சங்கதி பொங்கலா, சங்கம பொங்கலா பொங்கி வருது. பொங்கி வருது. பொங்கலை பத்தி பாடணும்ல. பொங்கலை பத்தி பாடணும். என்ன வசந்தி அக்கா, வரங்க பொங்கலை பத்தி பாட போறீங்களா? கட்டாயம் பாடணும்ல. யார் இவர்? உங்க வீட்டுக்காரரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பாட போறீங்களா? ஆமா. வாங்க 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 வாங்க. பின்பாட்டு பாடினால தானே தமிழ் நல்லா ஓங்கி ஓங்கி வளரும். இன்னைக்கு பின்பாட்டில் தாங்க ஓடிட்டு இருக்கு. அதனால போடுங்க பார்க்கலாம். பொங்கட்டும் பொங்கல் பொங்கட்டும் பொங்கல் பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். பொங்கட்டும் பொங்கல் பொங்கட்டும் பொங்கல் பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். தந்தன 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 தானா ஏ தந்தன 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 தானா. திக்கட்டும் பாரவும் தமிழ பெருமை பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். திக்கட்டும் பாரவும் தமிழ பெருமை பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். தந்தன 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 தானா ஏ தந்தன 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 தானா. தரணி எல்லாம் தமிழ் மணக்க பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். தரணி எல்லாம் தமிழ் மணக்க பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். கலைகள் வளர்க்கும் கலைஞர் தொலைக்காட்சி பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். கலைகள் வளர்க்கும் கலைஞர் தொலைக்காட்சி பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். தந்தன 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 தானா தந்தன 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 தானா. போனது எல்லாம் போகட்டும் அது போகி பொங்கல். ஆமா போகி பொங்கல். பொங்கும் மங்கள பொங்கும் வந்தது பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். போனது எல்லாம் போகட்டும் அது போகி பொங்கல். ஆமா போகி பொங்கல். பொங்கும் மங்கள பொங்கல் வந்தது பொங்கலோ பொங்கல் தை பொங்கலோ பொங்கல். மாடா உழைச்சவ வாழ்க்கையிலே மாட்டு பொங்கல் வந்ததே மாட்டு பொங்கல். மாடா உழைச்சவ வாழ்க்கையிலே மாட்டு பொங்கல் வந்ததே மாட்டு பொங்கல். பொங்கும் மங்கள பொங்கல் வந்தது பொங்கலோ பொங்கல். தை பொங்கலோ பொங்கல். தந்தன 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 தானா ஏ தந்தன 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 தானா. உன்னையும் என்னையும் காண வச்சது காணும் பொங்கல். ஆமா காணும் பொங்கல். உன்னையும் என்னையும் காண வச்சது காணும் பொங்கல். நம்ம காணும் பொங்கல். வள்ளுவன் பெருமை சொல்ல வந்தது பொங்கலோ பொங்கல். இந்த பொங்கலோ பொங்கல். வள்ளுவன் பெருமை சொல்ல வந்தது காணும் பொங்கல். நம்ம பொங்கலோ பொங்கல். ஏ தந்தன 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 தானா 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 ஏ தந்தன 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 தானா ஏ தந்தன 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 தானா. எப்படி பொங்கல் பொங்குச்சுன்னு? அருமையா பொங்குச்சு. இதுதான் தமிழருடைய பண்பாடு. தமிழருடைய பண்பாடு. இதுதான் தமிழனுடைய கலாச்சாரம். கலாச்சாரம். இதுதான் தமிழனுடைய மொழி, மொழி, அடையாளம். அடையாளம். இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காகத்தான்
இந்த தைப்பொங்கல். இந்த தைப்பொங்கல் பாத்தீங்கல்ல, பார்த்தமே. அண்ணன் கலைமாமணி நாகு அண்ணன் நாதசுரத்துல நாதஸ்வரத்துல அவங்க சகாவோட தவில்ல தவில்ல எப்படி பொங்கல் பொங்கி வந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. பொங்கி வழிஞ்சது. இப்படி அழகா பொங்கி வழியணுங்கிற காரணத்தினாலதான் ஆஹா. இத முன்னச்சு நிக்கிற, முன்னச்சு நிக்கிற, முன்னத்தி ஏறா நிக்கிற முன்னுக்கு ஏறா நிக்கிற கரக பொங்கல். கரக பொங்கல். மண்பானையில வச்சா மண் பொங்கல். மணக்கிற பொங்கல். மணக்கிற பொங்கல். அதே நேரத்துல ஆ. பித்தாள பானையில வச்சா வெண் பொங்கல். இல்ல, ஆ. இந்த உலகத்துக்கெல்லாம் சங்கதி சொல்ற பொங்கல். சங்கதி சொல்ற பொங்கல். அதுவே தங்க குடத்துல வச்சா தெரியலையே. பொங்கும் மங்களம் எங்கும் தங்குற பொங்கல். தங்குற பொங்கல். அந்த தங்குற பொங்கல பொங்கல கதிர்கரகமா, கதிர் கரகமா, சதிர்கரகமா, கதிர் கரகமா, ஒயில் கரகமா, ஒயில் கரகமா, சாகச கரகமா, சாகச கரகமா, நம்ம ஐயா பெருமாள் தலைமையில இருக்கக்கூடிய கக்கன் கலைக்குழுவினர் தர வர்றாங்க சாகச கரகம். சாகச கரகம்.
கரகம் கரகம் பாத்தீங்கல்ல, அருமையா இருந்தது. சாகச கரகம். சாகச கரகம். இந்த பெண் வாழ்க்கையில எவ்வளவு சுதந்திரமானவள், எவ்வளவு சுதந்திரமானவள், எவ்வளவு அழகானவள், அழகானவள், எதையும் எதிர்ப்பை காட்டக்கூடிய சமூகத்துல எதிர்த்து நிற்கக்கூடியவள். ஆமா. அதனால நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடின்னு சொன்ன பாரதி கண்டுபிடித்த பெண். பாத்தீல? ஆமா. எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு ஏணியில இறங்குனத சாகச கரகம். சாகச கரகம் அற்புதமா கொடுத்தாங்க. சூப்பரா இருந்தது. இந்த கரகம் எதுக்காக ஆடுறது? எதுக்காக ஆடுறோம்? கவனத்தை திசை திருப்பாம இருக்கணும்னா கவனம். அந்த கவனத்தை தன்னுடைய மனதில் வைத்து தலையில கரகத்தை கீழே விழுகாம ஒரு பெண் பாதுகாக்கிறாங்கிற காரணத்தினாலதான் குடும்ப பொறுப்பு அவங்க கையில கொடுத்தாங்க பெண்கள் கிட்ட. அதனாலதான் கவனமா இருக்காங்க. இந்த கரகம் கவனத்தை மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை சொல்கிற கரகம். அதனாலதான் இத சின்ன சின்ன கரகமடி, இது சிங்கார கரகமடி, வண்ண வண்ண கரகமடி, இது வாக்கியா வரப்பு மேல கதிர் தூக்கி வந்த சதுர்கரகமடி. பத்தாம் பாசலித்தனமா இருக்கிறன்னு சொல்லிட்டு இந்த பவித்திரமா கரகத்தை சடக்கு சடக்குன்னு வச்சு ஆடுனா அதுக்கு பேருதான் சாகச கரகம்னு பேரு. சாகச கரகம். இந்த சாகச கரகம் இருக்க பூமியில அப்படியே கரகரன்னு சுத்தினா நீர் ஊத்தா பெருகும்னு மிகப்பெரிய பாவலரேர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பாணர்கள் பாடியிருக்காங்க. மிகச்சிறந்த கவிஞர்கள் பாடியிருக்காங்க. இத பாடுவதற்கு ஒரு கவிக்குயிலை நாம கூப்பிடலாமா? கவிக்குயில் வரலாமா? பாடலாமே. இந்த மண்ணை சேர்ந்த ராஜேஸ்வரி வராங்க. பாடலாமே. வாங்கம்மா வாங்க, நல்ல பாட்டு பாட வாங்க. வாங்கம்மா வாங்க, நல்ல பாட்டு பாட வாங்க. தந்தனா தந்தனா தானன தந்தனா 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 தானன தந்தனா, வந்ததே வந்ததே திருநாள் வந்ததே, பொங்குதே பொங்குதே தை பொங்கலும் பொங்குதே, பொங்குதே பொங்குதே திருநாள் பொங்குதே. பொங்குதே ஓராண்டு உழைத்திட்ட உழைப்பினிலே, சேர்ந்திட்ட நெல்மணிகள் பொங்குதே. ஓய்வின்றி உழைத்திட்ட காலைகளும், ஓய்வின்றி உழைத்திட்ட காலைகளும், ஓர் நாள் நிம்மதி காணுதே, ஓர் நாள் நிம்மதி காணுதே. வந்ததே வந்ததே திருநாள் வந்ததே, பொங்குதே பொங்குதே தை பொங்கலும் பொங்குதே. இயற்கை நமக்களித்த வான்புகழ் சூரியனை என்றும் போற்றிடுவோம், தமிழ் திருநாள் காணவே நாம் அனைவரும் மகிழவே. வந்ததே வந்ததே திருநாள் வந்ததே, பொங்குதே பொங்குதே தை பொங்கலும் பொங்குதே. புத்தாடை புது பொங்கல் இனி கரும்பும் இயற்கைக்கு படைத்திடுவோம், புத்தாடை புது பொங்கல் இனி கரும்பும் இயற்கைக்கு படைத்திடுவோம். இனிதாய் நாமும் வாழ்ந்திடுவோம், இனிதாய் நாமும் வாழ்ந்திடுவோம். வந்ததே வந்ததே பொங்கலும் வந்ததே, பொங்குதே பொங்குதே தை பொங்கலும் பொங்குதே.
பொங்குச்சு. எப்படி பாடல் எப்படி தை திருநாளா ஆ. இனிமையா பொங்குச்சு. அப்படியா? ஆமா இனிமையா பொங்குச்சா? ஆமா நீங்க சொல்றீங்க இனிமையா பொங்குச்சுன்னு, இனிமையா சொல்றோம். அங்க ஒருத்தர் சொல்றாரு சர்க்கரையா பொங்குச்சுன்னு, சர்க்கரையா பொங்குச்சு. இங்க ஒருத்தர் சொல்றாரு கோயிலுக்கு பொங்க வைப்போம்னு, கோவிலுக்கு பொங்கல் வைப்போம். அங்க ஒருத்தர் சொல்றாரு அம்மனுக்கு பொங்கல் வைப்போம்னு. அம்மனுக்கு பொங்கல் வைப்போம். கஷ்டப்பட்டு உழைச்ச ஜனங்க, ஆ. நம்ம விவசாய ஜனங்க விவசாய மக்கள் முதல்ல வைக்கிற பொங்கல் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? சூரியனுக்கு. சூரியனுக்கு. ஏன்னா ஆ. மொத்தமா அந்த பொங்கல் ஜனங்களை சேர்ற பொங்கலா, ஆ. சூரியனை பார்த்து வந்த பொங்கலா, சூரிய பொங்கல்னு வைக்கிறாங்க. சூரிய பொங்கல். அப்புறம் ஆ. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்னன்னு? அம்மன் பொங்கல். அம்மன் பொங்கல். அம்மனுக்கு லேசா வச்சுட்டு போவோம், லேசா வச்சுட்டு போவோம். அங்க ஒரு பொங்கல் இங்க ஒரு பொங்கல், அங்க ஒரு பொங்கல் இங்க ஒரு பொங்கல். அது காப்பாத்திட்டா இது காப்பாத்தும், இது காப்பாத்தோம். இது காப்பாத்திட்டா அது காப்பாத்தும், ஒண்ணு இல்லனா ஒண்ணு காப்பாத்தோம். அப்படி காப்பாத்துன்னு சொல்லி ஆ. பம்பை அடிச்சு, பம்பை அடிச்சு, உரிமை அடிச்சு, உரிமை அடிச்சு, உடுக்க அடிச்சு, உடுக்க அடிச்சு, பல்வேறு விதமான அற்புதமான தாளங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து, ஒண்ணா சேர்த்து, ஐம்பொன் தாளங்களை அழகா சேர்த்து, சேர்த்து அப்படி அடவுகளை கட்டி, கட்டி, அப்படியே கை சிலம்பு எடுத்து ஆடி வருகிற சிலம்பு வருது. சிலம்பு கை சிலம்பு, பம்பை சிலம்பு. பம்பை சிலம்பு. இந்த சிலம்பு வந்தாலே ஆஹா. அம்மனுக்கு பொங்கல்னு அர்த்தம். அம்மனுக்கு பொங்கல். அட பொங்குங்க பொங்குங்க அம்மனுக்கு பொங்குங்க, பொங்குங்க பொங்குங்க அம்மனுக்கு பொங்குங்க, அட அழகாக பொங்குங்க அறிவாக பொங்குங்க, அழகாக பொங்குங்க அறிவாக பொங்குங்க, அட ஒயிலாக பொங்குங்க புவியாட பொங்குங்க, ஒழுங்காக பொங்குங்க புவியாக பொங்குங்க, ஒயிலாட பொங்குங்க புவியாட பொங்குங்க, ஒயிலாட பொங்குங்க புவியாட பொங்குங்க, அண்ட சடாச்சரம் பம்பையிட்டு அழகா வருறா எங்க தாயே, அழகா வருதல் எங்க தாயே, வரா எங்க தாயே, அழகா வரா எங்க தாயே, வேப்பில்ல காரியவ வீரமா வந்து நின்னா, வீரமா வந்து நின்னா, வீரமா வந்து நின்னா வீரமா வந்து நின்னா, அப்படின்னு அப்படின்னு தன்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு, இஷ்ட தெய்வத்துக்கு, தான் ஊர்லயே வாழ்ந்து இந்த சமூகத்துக்காக உழைச்ச தெய்வத்துக்கு, தெய்வத்துக்கு நம்மளோட இருந்து ஆடுகளையும் மாடுகளையும் பாதுகாக்கிறதுக்கு காப்பாத்துறதுக்காக இருந்த அந்த குலசாமிக்கு, தெய்வத்துக்கு அடிக்கிற பம்ப பம்ப, அதிருது பம்ப, அதிருது பம்ப, அதோ வருது பம்ப. ஆமா தான்.
பாத்தீங்களா? ஆ, அங்காளம்மன் கைச்சிலம்பம், அந்தாளம்மன் கை சிலம்பம் அதாவது ஈரோடு மாவட்டத்துல இருந்து ஈரோடு மாவட்டத்துல இருந்து அங்காளம்மன் பம்பை கைச்சிலம்பம் ஆடி வந்திருக்காங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அவங்க ஊர்ல இருக்கிற நடுகள் தெய்வத்துக்கு, ஆ, அவங்க ஊர்ல இருக்கிற குலசாமிக்கு குலசாமிக்கு அம்மன் பொங்கல்னு வச்சு அம்மன் பொங்கல் வச்சு பம்பையோட ஆடுற அற்புதமான ஆட்டத்தை பாத்தீங்கல்ல, அருமையா பார்த்தோம். அதுதான் கைச்சிலம்பு. கை சிலம்பம். அம்மம்மா மாறி அழகான மாறி இவ, ஆமா, கைத்தாளம் போடுகின்ற கைம்பொண்ணு மாறி இவ, கைம்பொண்ணு மாறி வேப்பில்ல காரியவ வேகமா வந்து நிப்பா, வந்து நிப்பா, வேதனைகள் தீர்த்து நிக்க வேகவதியாகி நிப்பா ஆகி நிப்பா அப்படின்னு வந்ததான் இந்த கைச்சிலம்பம். ஆ, இந்த கைச்சிலம்பம் எப்படி வந்துச்சுன்னு இப்ப பாத்தீங்கல்ல. பார்த்தோமே. நீங்க அமெரிக்க ரஷ்ய கலைஞர்களுக்கு ரொம்ப சமமா ஆடக்கூடிய நம்ம கிராமத்து சிம்மாசனம் தான் இந்த கைச்சிலம்பம். ஆமாங்க. இப்ப அடுத்து வருது பாருங்க ஒரு பாட்டு. பாட்டு. அந்த பாட்டு ஆ, எக்காலமிட்ட பாட்டு, எக்காலம் ஏகார பாட்டு, ஆ, ஓகார பாட்டு, ஆஹா. குலவ பாட்டு, ஆ, கண்ணகியோட பாட்டு. கண்ணகியோட பாட்டு. பார்க்கலாமா? பார்க்கலாமே. கைச்சிலம்போட வர்றாங்களான்னா பார்க்கலாம். கைச்சிலம்புக்கு அப்புறம் கண்ணகி தானே வரணும். ஆமா. வருகிறாள் கண்ணகி மிகப்பெரிய கைச்சிலம்பத்தான பாடலோடு எடுத்துக்கொண்டு. நெசமாத்தான் நானும் உன்னை கேட்குறேன், என் மேல ஏக்க வந்த காரணத்தை சொல்லுங்க. நெசமாத்தான் நானும் உன்னை கேட்குறேன், என் மேல ஏக்க வந்த காரணத்தை சொல்லுங்க. அழகாக இருந்தாக்கா காதலிப்பீங்க, அழகாக இருந்தாக்கா காதலிப்பீங்க. கல்யாணம் பண்ணிக்கன்னா ஓடி போவீங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கன்னா ஓடி போவீங்க. நெசமாத்தா நெசமாத்தா நானும் உன்னை கேட்கிறேன், என் மேல ஏக்க வந்த காரணத்தை சொல்லுங்க. ஜன்னலில் நின்னுக்கிட்டு கைய காட்டுற, திரும்பி பார்க்க சொல்லி என்ன ஜாட பேசுற. ஜன்னலில் நின்னுக்கிட்டு கைய காட்டுற, திரும்பி பார்க்க சொல்லி என்ன ஜாட பேசுற. நித்தம் ஒரு கடுதாசு வீட்டுக்கு வருது, நித்தம் ஒரு கடுதாசு வீட்டுக்கு வருது. வீட்டு வேலை கிடக்குதுன்னு அம்மா திட்டுது, என்னையும் வீட்டு வேலை கிடக்குதுன்னு அம்மா திட்டுது. நெசமாத்தா நெசமாத்தா நானும் உன்னை கேட்கிறேன், என் மேல ஏக்க வந்த காரணத்தை சொல்லுங்க. விடிய கால நேரத்துல கோழி கூவுது, அது நீதானே என் கணக்கு தெரிஞ்சு போச்சுது. விடிய கால நேரத்துல கோழி கூவுது, அது நீதானே என் கணக்கு தெரிஞ்சு போச்சுது. சூரியனை வேகமாக ஓட சொல்லுற, சூரியனை வேகமாக ஓட சொல்லுற. வாசலதான் கூட்டம் போது கல்லை எறிகிற, நானும் வாசலதான் கூட்டம் போது கல்லை எறிகிற. நெசமாத்தா நெசமாத்தா நானும் உன்னை கேட்கிறேன், என் மேல ஏக்க வந்த காரணத்தை சொல்லுங்க. அழகாக்கா இருந்தாக்கா காதலிப்பீங்க, அழகாக்கா இருந்தாக்கா காதலிப்பீங்க. கல்யாணம் பண்ணிக்கன்னா ஓடி போவீங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கன்னா ஓடி போவீங்க. நெசமாத்தா நெசமாத்தா நானும் உன்னை கேட்கிறேன், என் மேல ஏக்க வந்த காரணத்தை சொல்லுங்க, என் மேல ஏக்க வந்த காரணத்தை சொல்லுங்க. நீங்க கைச்சிலம்பு பாத்தீங்க, பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கண்ணகி வந்து பாடினாங்க பாத்தீங்க. அருமையா பாடினாங்க. எங்க ஊர்ல பொங்கல் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கோம், ஆ, ஒரு பக்கம் காதல் நடந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் அவங்க பாருங்க குறுகுறுன்னு நினைவே பாக்குறாங்க. உங்களையே பாக்குறாங்க. ஆமா, உங்களை அவ்வளவு அழகா இருக்கேன் அப்படிங்கறதுனால நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களை எல்லாரும் நிறைய பேர் பாப்பாங்களே. ஆமா ஆமா. ஏன் தெரியுமா? ஏன்? உற்சவ பொங்கல்னு ஒண்ணு இருக்கு. என்ன பொங்கல்? உற்சவ பொங்கல். உற்சவ பொங்கல். காலையில ஆ. சாமிக்கு சூரிய சாமிக்கு வச்சுட்டாங்களா, ஆமா, அதுக்கப்புறம் குலசாமிக்கு வச்சுட்டாங்களா, வச்சுட்டாங்க. அப்புறம் ஊர் சாமிக்கு வச்சுட்டாங்களா, வச்சுட்டாங்க. எல்லாம் வச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆ, சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேல வரும் பாருங்க ஆட்டம். என்ன ஆட்டம்? அப்படி நின்னுக்கிட்டு ஆமா, ஏறு தானே நானே நானே தன தானே நன்னே நானே தன தானானே நானே தானானே நானே தன நானே நானே அப்படி அது இந்த மாதிரி அப்படியே ஆடி சுத்தி களைச்சு போய் சுத்தி நிக்கிற ஆடுவாங்க. பயிறு ஆ, அது அப்படியே கீழே விழுந்து கிடக்கும் பாரு. அப்படி
கீழே விழுந்து சாஞ்சு கிடக்கும். சாஞ்சு கிடக்கிறது அப்படி தூக்கி நிமித்து அறுத்து அப்படியே முத்தமிடுமாங்க விவசாயிங்க. முத்தமிடுற விவசாயி ஏன் முத்தமிடுறான் தெரியுமா? ஏன் அரணங்கு ஏன் ராசாத்தி என் நெல்மகளே, உன்னைய பாதுகாத்து வளர்க்கறதுக்கு நான் எம்புட்டு கஷ்டப்பட்டேன். 6 மாசமா உழைச்சேன். குருவி காக்கா கொத்தாம வளர்த்தேன். ஆமா, அத குருவி காக்கா கொத்தாம வளர்க்கறதுக்கு அவன் கையில கருப்பு துணி எடுத்து ஆண்டான் பாருங்க. ஒயிலு. ஆமா, அந்த மயிலு ஒயில்னாலே அழகுன்னு அர்த்தம். ஆமா, அந்த அழகாட்டம் ஓடை ஒயிலாட்டம் பூமி ஒயிலாட்டம் சாதக பறவையை போல அப்படியே பறவைகள் ஆடிக்கிட்டு இருக்கும் போது பறவைகளை விரட்டுகிற அந்த வண்ண ஒயிலாட்டம் உற்சவ பொங்கலுக்கு ஆடுவாங்க. அந்த உற்சவ பொங்கல் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? அப்படியே உள்ளத்துக்குள்ள இருந்து வந்து அப்படி பாட்டு, அப்படியே விவசாய பாட்டு ஏதன்னா தனனா அண்ணனா தன்னா தனனா அண்ணனா தன்னானா நன்னனே தன்னானா ஏதானானே தானானே தன்னானா ஏதானானே தானானே தன்னானா அப்படி அது மாதிரி பாடிக்கிட்டே அந்த உற்சவ ஒயில பார்க்கலாமே. மதுரையில இருந்து வந்திருக்கு உற்சவ ஒயில். மதுரையில இருந்து. ஆமா, பாக்குறீங்களா? பாக்குறோமே. தன்னே நானே தானே நன்னே நானே தன்னா நன்னே தானே நானே தன்னானே தானே நானே தன்னானே. பாத்தீங்களா? பார்த்தமே. இதுக்கு பேர் என்ன ஒயில் தெரியுமா? என்ன ஒயில்? உற்சவ ஒயில். அதை விட சூப்பர் ஒயில். ஏன்னு கேக்குறியா? சூப்பர்மேன் தான் பேண்ட்டுக்கு மேல ஜட்டி போட முடியுமா? ஆமா. எங்காலும் சூப்பர் ஒயில் ஆடுவான் பாரு. சுத்தி இந்த ஒயிலுக்கு இருக்க அர்த்தமே அழகுன்னு அர்த்தம். அழகு. ஓடை ஒயில்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஓடை ஒயில் எதுக்காக போடுவாங்க தெரியுமா? எதுக்கு போடுவாங்க? அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுறதுக்கு பேரு ஓடை ஒயில்னு அர்த்தம். ஓடை அப்படின்னா நதி. அந்த நதி அப்படி ஓடையில அப்படி பாஞ்சு போகும்போது அதனால ஓடை ஒயில். ஆமா. அழகு ஒயில்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அழகு ஒயில்னா அப்படியே அப்படி காதலியை பார்த்து போடுற ஒயில். உங்களை பார்த்துட்டே இருக்காங்களா அந்த மாதிரி? ஆமா, அந்த ஒயில காதலியை பார்த்து போடுற ஒயில்னே பேரு. ஆமா. அத பல்வேறு கவிஞர்கள் பல்வேறு கலைஞர்கள் ரொம்ப வாய்மொழி இலக்கியத்தில் மிக பிரசித்தி பெற்ற கலைஞர்கள்லாம் ரொம்ப அற்புதமா போட்டிருக்காங்க. ஆமா. அந்த அழகு ஒயில. அதுக்கப்புறம் மடை ஒயில்னு ஒண்ணு பேரு. மடை ஒயில். ஆமா. அப்படி புடிங்கி விட்டோம்னா தண்ணி படக்குன்னு பாயும் பாரு. ஆமா. அதுக்கு பேர் மடை ஒயில். அதனால தான் அது அப்படி வந்து அப்படி துள்ளி குதிச்சு. ஆமா. மாரி சன்மானாயினேன் சீதாதேவி முன்பு கூதித்தோடினேன். மாரி சன்மானாயினேன் சீதாதேவி முன்பு கூதித்தோடினேன். வா 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 மாமா வள்ளிமானாக போ மாமா புள்ளிமானாக மாப்பிள்ள பொண்ணு ருக்குமணியே உன்னை தேடி வந்த மாப்பிள்ளைக்கு செய்தி சொல்லடி. மாப்பிள்ள
பாத்தில அப்படி மான் மாதிரி துள்ளி ஆமா ஆடுறது, அதனால அதுக்கு பேரு. ஆ. அப்படி மான் கொம்பு ஒயில், மான் கொம்பு ஒயில், மாட ஒயில். மாட ஒயில். அப்படி சீதா அப்படி மேல இருந்து பாப்பா, ஆ. அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள், பத்தா குறைக்க அவங்க அப்பனும் நோக்கினாள். அப்படி சொல்லு. ஆமா ஆமா, அப்படி அதுக்கு பேரு ஆ. மாட ஒயில்னு பேரு. மாட ஒயில். தமிழ்நாட்டினுடைய ஜனங்கள் 172 ஒயில்களை கண்டுபிடிச்சிட்டு காணாம போயிட்டான் என் முப்பாட்டன். ஆமா, அதை கண்டுபிடிச்சு சேர்க்க வேண்டிய பொறுப்பை கலைஞர் தொலைக்காட்சி செய்யுது. வருஷம் வருஷம் செய்யறாங்க பாருங்க, எம்புட்டு கலைஞர்கள் இங்க முன்னால. நிறைய பேர் இருக்காங்க. மானாட்டம், மயிலாட்டம், கைச்சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், சதங்கையாட்டம், சலங்கையாட்டம் நிறைய. அப்படின்னு பல்வேறு வகையான ஆட்டங்களை ஆடுவாங்க. ஆடுறாங்க. சண்டை சேவலாட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு, ஆ. காணாம போச்சு. போயிடுச்சு. வெட்டுக்கத்தி ஆட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு, காணாம காணாம போச்சு. கட்டாரி ஆட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு, காணாம காணாம போச்சு. வான்புலி ஆட்டம்னு இருந்துச்சு, காணாம காணாம போச்சு. இப்ப பாத்திய உற்சவ ஒயிலு, ஆமா, அந்த உற்சவ ஒயிலோட இன்னொன்னு வரும். என்னது? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னது? நேர்த்தி கரகம்னு அர்த்தம். உசுர கொடுத்த சாமிக்கு ஆ. வேல் குத்துறோம். வேல் குத்துறான். சாமி செய்தோ செய்யலையோ, ஆமா, என் தமிழ்நாட்டு ஜனங்கள் இந்த உலகத்துக்காக செய்த படைப்புகள் கொஞ்சம் லஞ்சம் இல்ல. நிறைய. வேல் குத்தி ஆடி வருவான். ஆமா, கரகம் எடுக்கும் போதே அந்த கரகத்துல நேர்த்தி கரகம்னு பண்ணி வருவான். நேர்த்தி கரகம். எங்க? எங்க? கோவிந்தராஜன் கோவிந்தராஜ் நேர்த்தி கரகத்தோட வரலாம் பாரு. வராரு. கலைமாமணி, கலை வளர்மணி, கலை சுடர்மணி என்று எங்க நாட்டு கிராமப்புற அனைத்து பேருக்கும் பரிவட்டம் கட்ட வேண்டிய ஒரு நேர்த்தி கரகத்தை நேர்த்தி கரகத்தை எடுத்து வர்றார். நேர்த்தி கரகம்.
கரகத்தை பாத்தீங்களா? சூப்பரா இருந்தது. நல்லா ஆடினாங்களா? நல்லா ஆடினாங்களே. சிறப்பா ஆடினாங்களா? ஆ. அதாவது ஆ. கேளிக்கை கரகம்னு ஒண்ணு இருக்கு, கேளிக்கை கரகம் இளைஞர்களை பரவசப்படுத்த. பரவசப்படுத்த. நேர்த்தி கரகம்னு ஒண்ணு இருக்கு, நேர்த்தி கரகம் தன்னை வருத்திக்கிட்டு கரகம் ஆடுறாங்க. ஆமா. இப்படிப்பட்ட கரகாட்டங்கள் கரகாட்டங்கள் தமிழ்நாட்டை தவிர நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. கண்டிப்பா கரகாட்டத்துல எத்தனை வகை இருக்கு நீங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. தெரியாதே. நேத்து பார்த்த சினிமாவை கேளுங்க, படக்கு படக்கு படக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. கரகாட்டத்துல இருக்கிற மொத்த கரகாட்டத்தினுடைய வகையை 79. 79. ஏன் தெரியுமா? ஏன்? 78 ஆணும் பெண்ணும் கலந்து ஆடுவது. 79வது இருக்கக்கூடிய கரகம் தான் நாம் போற்றுவதற்குரிய திருநங்கைகள் ஆடக்கூடிய கரகம். ஆமா. அதனாலதான் அவ்வளவு கரகங்கள் அவங்க வச்சிருந்தாங்க. ஆ. ஆனா அவங்கள ஈஸியா எல்லாரும் கேலி பண்ணிடுறோம். கேலி பண்றோம். ஆடினாங்க பாத்தீங்களா? சூப்பரா. ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய அபிநயத்தை விட ரொம்ப அற்புதமா ஆடினாங்க பாத்தீங்களா அவங்க? ஆமா. எல்லாரும் ஜோரா கை தட்டிக்கலாம். ஏய், கூடி ஆடி பாடினாத்தான் அதுக்கு பேரு கூட்டு பொங்கல். கூட்டு பொங்கல். ஆடி பாடி மகிழ்ந்தாத்தான் அதுக்கு பேரு அலங்கார பொங்கல். அலங்கார பொங்கல். தேடி தேடி வெள்ளத்தை தேடி தேடி வச்சாதான் அதுக்கு பேரு இனிப்பு பொங்கல். இனிப்பு பொங்கல். இப்படி பொங்கலெல்லாம் பார்த்த இந்த தைத்திங்கள், அற்புதமான தைத்திங்கள் நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். நாளைக்கு நீங்க நாங்க பார்க்க போற இருக்கிறது மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல். எதுக்காக மாட்டு பொங்கல் வைக்கிறோம்? எதுக்காக? ஏன் வைக்கிறோம்? வீரத்துக்காக. நமக்காக உழைச்சு களைச்சு போன அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தேடி கண்டுபிடிச்சு, ஆமா, அந்த ஆட்டுக்கு முன்னாலையும் மாட்டுக்கு முன்னாலையும் மாடாட்டம் மயிலாட்டம் ஆடுகிற மாட்டு பொங்கல் நாளைக்கு. மாட்டையும் சந்தோஷப்படுத்தணும்.